எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தமிழ் துவா திக்கீர் சேனல். இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ் ஆமீன். அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்பதும், அதாவது இஸ்திக்பார் கேட்கவும் இந்த துவா மிகவும் சிறந்ததாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட துவாவாகும். திருக்குர்ஆனின் 23வது அத்தியாயத்தில் 118வது வசனமாகும். இந்த துவா தினமும் எந்த நேரத்திலும் ஓதலாம். ரமலான் மாதத்தின் முதல் 10ல் ஓதுவது இந்த துவா மிகவும் சிறந்ததாகும். ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவா ஓதுவதும் மிகவும் சிறந்ததாகும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன். என் இறைவா, என்னை மன்னித்து கிருபை செய்வாயாக, நீதான் கிருபையாளருக்கெல்லாம் மிக்க மேலானவன் என்று இந்த துவாவின் பொருள். அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு பெறவும், அல்லாஹ்வின் அருள்மழை பெறவும் இந்த துவாவை நாம் அனைவரும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் உதவி பெற ஓதும் திக்கீர். இந்த திக்கீர் ஓதி நாம் அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றுவான். மிகவும் சக்தி வாய்ந்த அதிக சிறப்பும் உள்ள இந்த திக்கீராகும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸ்புனல்லாஹு வ நிமல் வகீல், நிமல் மௌலா வ நிமன் நசீர். அல்லாஹ் நமக்கு போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன், அவனே எங்களுக்கு சிறந்த உதவியாளன் என்று பொருள். நம் தேவைகள் நிறைவேற இந்த திக்ரை நாம் 313 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும். துன்பம், கவலை, கடன் பிரச்சனை, தீயவர்களால் ஏற்படும் பிரச்சனை, விஷ ஜந்துகளால் நெருப்பால் ஏற்படும் பிரச்சனை அனைத்தும் நீங்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ருத் மன்னன் நெருப்பில் வீசி எறிந்தபோது இந்த திக்ரை அவர் அதிகமாக ஓதினார். அல்லாஹ் அந்த நெருப்பிலிருந்து அவரை காப்பாற்றினான். அந்த நெருப்பை குளிர்ச்சி அடைய செய்தான். ஆகவே நாமும் இந்த திக்ரை ஓதினால் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும், மன அமைதியும் கிடைக்கும், எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பும் பெறலாம். ஆகவே நாம் இந்த திக்ரை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்வோம். முன்பின் ஸலவாத் ஓதிவிட்டு நாம் ஓதி வர வேண்டும். ஒரு நாளைக்கு தொழுகை முடித்துவிட்டு 100 முறையும் ஓதி வரலாம். நம் தேவைகள் நிறைவேற 313 முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் தேவைகள் நிறைவேறும். தினசரியும் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்ரை நாம் ஓதிக்கொண்டு இருக்கலாம். அல்லாஹ்விடம் இந்த திக்ரை ஓதி துவா செய்வோம். அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். சுபான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.